ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம காவேரி ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க, சாரதாவுமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல வீடு பார்த்தா தான் வேலைக்கு போயிட்டு வரத்துக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ தான் டயர்ட்னஸும் அவ்வளோவா இருக்காது அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ காவேரி சொன்னதுனால சாரதாவுமே ஆமாம் காவேரி, அப்படி இருந்தால் தான் உனக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ ஆட்டோலையும் பஸ்ஸுலேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கலாம் முடியாதுல்ல. ஸ்கூலு பக்கத்துலயே நமக்கு ஒரு வீடையும் பார்த்துரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதெல்லாம் நான் நிவின் கிட்ட சொல்லிட்டு இருக்கேம்மா. அது அவர் பார்த்து ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுல அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்து வச்சுட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அங்கே மேலே ஷெல்ஃபில் ஏதோ ஒரு பொட்டி மாதிரி இருக்குமா, அதை நீ மறந்துட்டியே, நான் போய் எடுக்கிறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் காவேரி வேணாண்டி, அதெல்லாம் நானே எடுத்துக்கிறேன். அம்மா நீ மேலே ஏறி எடுக்க முடியுமா, அதுக்கப்புறம் கீழே நழுவி விழுந்துட்ட அப்படின்னா உன்னை யாரும்மா பார்க்கறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, இங்கே பாரும்மா நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் காவேரி, நீ வேற ஏதாவதுனா பொருள் இருந்தால் போயிட்டு எடுத்து வைடி, நான் இந்த பொட்டி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா ஏன் அந்த பொட்டியை நான் எடுக்கக்கூடாது, ஏன் இவ்வளோ இது அடமண்ட்டாக இருக்க, இருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே சாதாரணமாக தான் அந்த பொட்டியை வந்து எடுக்கிறாங்க. எடுக்க முடியாமல் அதாவது கை நழுவி வந்து கீழே விழுந்துருது. விழுந்ததுமே இங்கே அதிலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய வந்து விழுகுது. நம்ம சாரதாவுக்கு படபடன்னு இருக்குது. ஐயோ, விஜய் தம்பிக்கோ காவேரிக்கோ கல்யாணம் நடந்த விஷயம் எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, தெரிஞ்ச வந்து அவ ரொம்ப கஷ்டப்படுவாளே, விஜய் இறந்து போன விஷயம் தெரிஞ்சா. ஐயோ, இது மட்டும் தெரியக்கூடாது, எப்படியாவது அதெல்லாம் நம்ம எடுத்து உள்ளே போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பாக அப்படியே எடுக்க பார்க்குறாங்க. இருமா அதில் ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்குது, பழைய ஃபோட்டோ போல், இருமா பார்க்குறேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேணாண்டி இருடி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஃபோட்டோ பார்க்குறதுனால என்னம்மா ஆகிட போகுது, ஏன் நீ இவ்வளோ பதட்டப்பாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. நம்ம காவேரியும் விஜயும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாண ஃபோட்டோன்னு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜயோட ஃபேமிலி கூட எடுத்துக்கிட்டதுன்னு எல்லாமே இருக்குது. என்னம்மா இது, என்னோட ஏதோ என்கேஜ்மெண்ட் மாதிரி இருக்குது, அதுவும் யாரும் என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, கல்யாணம் ஆன மாதிரியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த இடத்துலையுமே ஞாபகமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறியா, ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ஒரு சில விஷயம் மறந்து போச்சுன்னு சொன்னீங்களே, ஒருவேளை எனக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த கூட நான் மறந்துட்டேனா, சொல்லுமா, நான் ஏதாவது மறந்துருந்தா சொல்லுமா ப்ளீஸ்மா, இது எப்படிம்மா, நான் கல்யாணமே பண்ணிக்கவே இல்லை, கல்யாணம்னாவே எனக்கு பிடிக்கவே இல்லை, அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படிம்மா இப்படி ஒரு ஃபோட்டோ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சாரதாவால் என்ன சொல்கிறதுனே தெரியல. அது வந்துடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அதெல்லாம் உன்னுடைய ஃபோட்டோவில் இது, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திணறாங்க. நம்ம காவேரிக்கு சந்தேகமாகவே இருக்குது. அம்மா அப்பா இறந்து போனது கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அதவே நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு சொன்னீங்க, அதவே நான் ஏற்றுக்கிட்டேலம்மா, மற்றது ஏதாவது நான் மறந்துருந்தா கூட நீ எனக்கு சொல்லலாம்ல, ஏம்மா என்கிட்டேருந்து மறைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும், விஜய் தம்பி உயிரோடு இருந்திருந்தா கூட எப்படியாவது சொல்லி நான் உனக்கு புரிய வச்சுருப்பேன், ஆனால் இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுமே, என்னடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அம்மா சொல்லுமா, இங்கே ஒருத்தி நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா சைலண்ட்டாக இருக்க, சொல்லுமா எப்படிம்மா அந்த ஃபோட்டோ, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா, சொல்லுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பார் காவேரி, அதை சொல்லு மட்டும் என்ன தான் ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல, இப்போது நீ ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும்ல, அதுக்கான வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம், வீடு ஷிஃப்ட் பண்ணணும், நம்ம கிளம்புவோமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மறைக்கிற, ப்ளீஸ்மா தயவு செஞ்சு சொல்லுமா, நான் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், சொல்லுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறதுனால வேறு வழியே இல்லாமல் நம்ம சாரதா வந்து காவேரிக்கு கல்யாணம் நடந்திருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. அதே சமயம் எப்படியெல்லாம் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக பணம் ஏற்பாடு பண்ண முடியல, அதனால தான் விஜய்கிட்ட பணத்துக்காக போய் நின்ன விஷயம், விஜயும் காவேரியும் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சது. ரெண்டு பேருக்கிடையே அதாவது பிரச்சனையை உண்டாக்கணும், காவேரியோட வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காக பசுபதி போட்ட பிளான்னு நடுவில் என்னெல்லாம் பிரச்சனை நடந்ததோ எல்லாத்தையுமே லைனாக சொல்கிறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு
அவங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் அவங்க கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வடியுது. அந்த அளவுக்கு சொல்ல சொல்ல கேட்க கேட்க ஒரு மாதிரி இருக்குது நம்ம காவேரிக்கு. என்னம்மா இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ விஷயத்தெல்லாம் நான் எப்படிம்மா மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஆக்சிடெண்ட்டில் எல்லாம் மறந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட்டில் விஜய் தம்பியுமே இறந்து போயிட்டாருடி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, என் புருஷன் இறந்து போயிட்டாரா, அப்போ என் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து கேட்குறாங்க. அதாவது அவங்களுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தையும் குழந்த பிறந்த விஷயத்தையுமே ஏற்றுக்கிறாங்க நம்ம காவேரி. இப்போது குழந்தைய பார்க்கணுன்னு பரிதவிப்பாக இருக்குது. அம்மா எனக்கு என் புருஷன் இல்லைனாலுமே பரவாயில்லம்மா, இப்போ கூட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சுன்னு வேறு சொல்கிற, குழந்தையும் பிறந்திருக்குன்னு சொல்கிற, குழந்தை உயிரோடு இருக்கிறதாவும் நீ சொல்கிற இல்லம்மா. எப்படியாவது நான் என் குழந்தைய கண்டுபிடிச்சி என் குழந்தைக்காகவே நான் வாழணும்னு ஆசைப்பட்றேம்மா. தயவு செஞ்சு என் குழந்தை இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போக முடியுமாம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இப்போ நம்ம விஜயுமே உயிரோடு தான் இருக்கார். விஜய்க்கு காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் தெரியாது. அதே சமயம் நம்ம விஜய் உயிரோடு இருக்கிறதுமே சாரதாவோட ஃபேமிலியில் உள்ள யாருக்குமே தெரியாது. அதாவது விஜய் உயிரோடு இருக்கிற விஷயம் நம்ம காவேரிக்கோ இல்லை சாரதாவோட வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சீக்கிரமாகவே 2 பேரும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் நம்ம குட்டி காவேரியுமே அவங்க அம்மாவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் விஜய்கிட்டையுமே கேட்டிருக்காங்க. நம்ம குட்டி பாப்பாவோட ஆசையுமே நிறைவேறின மாதிரி இருக்கும். கூடிய சீக்கிரமே நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேரணும். அந்த குழந்தை கூட சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம காவேரி வந்து கேட்கவும், ஸோ நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்குன்னே தெரியலடி. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பாப்பாவோட பர்த்டேவும் முடிஞ்சுது. 5 வருஷம் ஆக போகுதுடி உன் பொண்ணுக்கு. அவள் இப்போ எங்கே இருக்காளோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ, நீங்கள் முன்னாடி இருந்த வீட்டில் அவங்க இல்லடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போது நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து முதல்ல ஒரு வீட்டுக்கு வந்தனே, அந்த வீடு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு போன வீடாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடி, அந்த வீடு உன் வீடு தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே உட்காண்ட்ருந்த தாத்தா பாட்டின்னு அவங்க எல்லாருமே உன்னுடைய ரிலேஷன் தான். புருஷனோட தாத்தா பாட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி இருந்துட்டு, அம்மா நான் இனிமேல் அழமாட்டேம்மா, எனக்காக என் குழந்தை இருக்கா, நான் அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேம்மா. கண்டிப்பாக அவள் என் கை வந்து சேருவா. நான் அவள் கூட ஒன்று சேர்ந்து அவளை நல்ல விதமாக வளர்த்து அவளை ஆளாக்கி அவளோட சந்தோஷத்துக்காகவே நான் வாழணும்னு ஆசைப்பட்றேம்மா. அதான் நீ அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பில்ல, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோடி, உனக்குன்னு யார் இருப்பா என் காலத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் பொண்ணு இருக்காம்மா, என் பொண்ணு என்னை நல்லா பார்த்துப்பா, கண்டிப்பாக என் பொண்ணை நான் தேடி கண்டுபிடிப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. அவங்க உள் மனசில் கண்டிப்பாக நம்மளோட குழந்தைய நம்ம பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு ஒளி கேட்டுக்கிட்டே இருக்குது. இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் காவேரி இப்படி பேசுகிற, பாப்பா எங்கே இருக்கானே நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி அவளை தேடி கண்டுபிடிக்க முடியும்? நடந்து முடிஞ்சதாகவே இருக்கட்டும் காவேரி. இப்போதைக்குன்னு வேலைக்கு போ. கொஞ்ச நாள் கழிச்சு நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ காவேரி. உனக்குன்னு ஒரு துணை வேணும்லடி. எனக்கு என் நினப்பு எல்லாமே உன்னை பற்றி தான். உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, உனக்கு துணையாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசித்து எனக்கு மண்டையே வலிக்குதுடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஸோ நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா அழுகாதம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்கிறத கேளுமா, எனக்கு என் குழந்தைய பார்க்கணும், அது மட்டும் போதுமா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும் அப்படின்ற ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. கண்டிப்பாக என் குழந்தை கிடைக்கும். என்னுடைய வேண்டுதலை அந்த கடவுள்கிட்ட நான் கோரிக்கையாக வைக்கிறேன். கண்டிப்பாக அந்த கடவுள் எனக்கு என் குழந்தைய என் கண்ணு முன்னாடி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இப்போது வீடுமே ஷிஃப்ட் ஆகி நம்ம காவேரியும் நம்ம சாரதாவும் 2 பேருமா வந்துடுறாங்க. அதே சமயம் ஸ்கூல் பக்கத்துலேயே தான் ஒரு வீடையுமே பார்த்துருக்காங்க. இப்போது இங்கே நம்ம நிவுன் வந்து நம்ம யமுனா வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க, வீடெல்லாம் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டிங்களா, நாளைக்குலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாயின் பண்ணுற போறியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடி யமுனா. ஆமாம், எனக்கு கல்யாணம் நடந்த விஷயம் உனக்கும் தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும்க்கா, உனக்கு எப்படிக்கா தெரிஞ்சிச்சு, உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவும் ஞாபகம் வரலடி, அம்மா கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவா, கண்டிப்பாக அம்மா சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இல்லடி, ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், அதை பார்த்து தான் நானே எனக்கு கல்யாணம் ஆகிருக்கிற விஷயத்தையவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கேட்டு என்னெல்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே நான் இப்போது முழுசாகவே தெரிஞ்சுக்கிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க.
யமுனாவுக்குமே ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. அக்கா கவலைப்படாதுக்கா, என்ன பண்ணுறது, கடவுள் நம்மளை இப்படியெல்லாம் சோதிக்கிறாரு, உன் வாழ்க்கையில் அவர் விளையாடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, என்னுடைய குழந்தைய நான் தேடி கண்டுபிடிக்கணும்டி, அது மட்டும்தான் இப்போ என் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி டீச்சர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நம்ம காவேரி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க, ஜாயின்மே பண்ணிட்டாங்க. இப்போது விஜய்மே பாப்பாவை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. உள்ள கிளாஸ் ரூம்லேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரியை கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம காவேரியுமே அதே கிளாஸ் ரூமில் தான் இருக்காங்க. அந்த கிளாஸ் ரூமோட டீச்சர், அதாவது கிளாஸ் டீச்சர், இப்போது நம்ம அந்த குழந்தையுமே பார்க்குறாங்க, விஜயை பார்க்குறாங்க. விஜயை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க நம்ம காவேரி. இவர் தானே அந்த ஃபோட்டோவில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சராக இருக்கிற காவேரியை பார்த்துட்டு இங்கே விஜய்க்குமே பயங்கர அதிர்ச்சி. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி இருக்குமா இல்லை வேறு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க நம்ம விஜய். குழந்தையுமே டேட் அப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க கிளாஸ் ரூம்லேயே. இப்போது காவேரியை பார்த்ததுமே விஜய் இருந்துட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நின்று காவேரின்னு தான் சொல்கிறாங்க. கண்ணிலலாம் தண்ணி வழியுது. நம்ம காவேரிக்கு இவங்க தான் அந்த ஃபோட்டோவில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரிக்கிட்ட பேச வராங்க. நம்ம காவேரிக்கு கால் வருது. அதுக்கு பிறகு கால் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே வெளியே போயிடுறாங்க. என்ன காவேரி நம்மளை கண்டுக்காமே போகிறா, ஆனால் தாத்தாவும் பாட்டியும் காவேரி இறந்துட்டதா தானே சொன்னாங்க, ஒருவேளை இவங்க வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாங்க. இருந்தாலும் காவேரி மாதிரி இருக்காங்களே, இவங்க கிட்ட பேசணும், சரி இப்போதைக்கு அவங்க பிஸியாக இருக்காங்க போல், நம்ம ஈவினிங் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகவும் உடனே காவேரி இருந்துட்டு உங்கள் பேர் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஃபோன் பேசி முடிச்சுட்டு. ஆமாம் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. என் பேருமே உங்களுக்கு தெரியுமா, உங்களை நான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு போகிறதுக்காக வந்துருக்கீங்கல்ல, அப்போது அது உங்கள் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அது என் குழந்தை தான் காவேரி, ஏன் நீ என்னை யாருன்னு தெரியாத மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் உரிமையாக கேட்கவும் நம்ம காவேரிக்குமே கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, இவங்களா இருக்குமா இல்லை வேறு யாராவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவங்கள நம்ம அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்போம், ஏன்னா அம்மாவுமே விஜய் இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய், உங்கள் கூட நான் தனியாக பேசணும், ஈவினிங் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடவே நம்ம விஜய் சொல்கிறாங்க. ஏன்னா காவேரி இறந்துட்டதா தான் நம்ம தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க. அதனாலே கொஞ்சம் தயக்கமாகவே இருக்குது நம்ம விஜய்க்கு. பயங்கர யோசனையாகவுமே இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பம். அப்போ தான் சரி தாத்தா கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி மாதிரி ஒருத்தவங்களை நான் ஸ்கூலில் பார்த்தேன் தாத்தா, அவங்க டீச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம தாத்தா இருந்துட்டு ஒரு வேளை காவேரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. தாத்தா உண்மையாகவே காவேரி இறந்து போயிட்டாளா, தயவு செஞ்சு சொல்லுங்கள் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தவன், ஆனால் என்னுடைய குழந்தைக்காக நான் இப்போது என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம தாத்தா பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன தாத்தா ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி இறந்தெல்லாம் போகலப்பா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன தாத்தா சொல்கிறீங்க, அப்போது காவேரிக்கு எதுவும் ஆகலையா, அப்போ எதுக்காக நீங்களும் பாட்டியும் காவேரி இறந்து போயிட்டு தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி தான்ப்பா, உன்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அந்த பசுபதி குடும்பத்தினால, காவேரி விட்டு நீ விலகி இருந்தாதான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உன்னையும் காவேரியும் பிரிக்கிறதா பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அவள் இறந்து போயிட்டதா உங்ககிட்ட சொன்னோம்ப்பா, எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தாத்தா இத்தனை வருஷமாக ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லலை, நீங்களாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, 5 வருஷம் அம்மாவுமே காவேரி பிரிஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி எத்தனையோ டைம் அம்மாவை கேட்டு அழுதுருக்கா. அது மட்டும் இல்லாமல் நானுமே காவேரி பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மா இருந்திருக்கீங்களே தாத்தா, போங்க தாத்தா, என் கூட பேசவே பேசாதீங்க, நீங்கள் என் மேலே உண்மையாகவே பாசம் வைக்கவே இல்லை, ஆமாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா விஜய், நான் சொல்கிறத கேளுப்பா, போதும் நிறுத்துங்க தாத்தா, நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போயிட்டு நம்ம விஜய் வந்து ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க.
ஸோ தாத்தா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே நம்ம விஷயத்த சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க தான் நம்ம தாத்தா. கண்டிப்பாக விஜய்கிட்ட சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா காவேரி விஜய் குழந்தைன்னு 3 பேரும் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் தாத்தா ஏன் சொல்லாமல் விட்டாங்க? பாட்டி இறந்ததுக்கு அப்புறமாவது நம்ம தாத்தா சொல்லியிருந்தா விஜய் சந்தோஷமாக இருந்திருப்பாரு. விஜயோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சவங்க ஏன் சொல்லாமல் விட்டாங்க அப்படின்னா இந்த பசுபதியால் தான். பசுபதியால் தேவையில்லாமல் திரும்பவும் குழந்தைக்கும் விஜய்க்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் நம்ம தாத்தா மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் சொல்லாமல் விட்டுருப்பார் போல். இப்போது நம்ம விஜய் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக அது காவேரியாக தான் இருக்கணும். தாத்தாவும் பாட்டி தான் போய் சொல்லியிருக்காங்க அது காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் தாத்தா சொல்லியிருப்பாங்க காவேரிக்கு மெமரி லாஸ் ஆன விஷயத்த. அதனால தான் காவேரி நம்மளை பார்த்ததுமே யாரையோ பார்க்குற மாதிரி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எதுக்காக நம்மக்கிட்ட ஈவினிங் பார்த்து பேசுகிறதா சொல்லியிருப்பா? ஒருவேளை குழந்த விஷயமா ஸ்கூல் வர்றது படிக்கிறத பற்றி ஏதாவது பேசுவாளா? இல்லை வேறு எதுனா பேசுவாளா? இந்த 5 வருஷத்தில் நம்மளை பற்றின ஞாபகம் அவளுக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை. ஈவினிங் ஆகுது. அதுக்கப்புறம் குழந்தைய பிக்கப் பண்ணவும் போகிறாங்க. அதே சமயம் காவேரிக்கிட்டையுமே பேசுகிறாங்க. ஏதோ நீங்கள் ஈவினிங் என்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், பக்கம் தான் இருக்குது எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம காவேரியுமே விஜயா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சாரதா விஜயை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. விஜய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா இவங்க தான் விஜயா, இவர் கூட தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டி இவர் தாண்டி, இவர் இறந்து போயிட்டு தானே அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தெரியலம்மா, நானே அந்த டவுட்டில் தான் இவங்களா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் நான் உனக்கு காட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடி. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை எனக்கு எதுவும் ஆகலை அத்தை, நான் இறந்து போயிட்டதா என் தாத்தாவும் பாட்டியும் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க. பசுபதியால் நிறைய பிரச்சனை வருது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் என்னையும் காவேரியும் பிரிக்கணும்னு நினச்சிருக்காங்க போல். நல்லா இறந்து போகலை அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லவும். இப்போது நம்ம காவேரி வந்து பழைய ஞாபகம் எதுவுமே நம்ம காவேரிக்கு வரல. இருந்தாலும் அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்றத ஒரு வழியாக நம்ம சாரதா ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே சொல்லி புரிய வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் இதுவும். நம்ம காவேரியுமே தனக்கு கல்யாணம் ஆன விஷயம், குழந்த பிறந்த விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதை ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. ஏதோ ஒரு அதாவது விட்டு போன சொந்தம், அதாவது தூரத்து சொந்தம், அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் மிங்கிள் ஆகுறோம். பல ஜென்மத்தோட நம்ம உறவு பந்தம் நல்லா சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த வகையில் விஜயை பார்த்ததும் சரி அந்த குழந்தையும் சரி நம்ம காவேரிக்கு அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. என்னமோ தெரியல, இத்தனை நாளாக கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க விஜய் தான் தன்னோட புருஷன் அவங்க அம்மா சொன்னதுமே அதை ஏற்றுக்கணும்னு அவங்க மனசுக்கு தோணுச்சு போல். ஸோ நம்ம காவேரி வந்து விஜயை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் பழைய ஞாபகம் எதுவுமே அவங்களுக்கு திரும்ப வரல. கண்டிப்பாக கொஞ்ச நாளில் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வரவே இல்லை. இப்போது சாரதா வந்துட்டு தம்பி காவேரிக்கு எந்த ஞாபகமும் திரும்ப வரல தம்பி, ஆனால் உங்களுக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயமே அவளுக்கு நேற்று தான் தெரிய வந்துச்சு. தனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதா நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணால். அது மட்டும் இல்லாமல் குழந்தைய நான் தேடி கண்டுபிடிக்கணும், என் புருஷன் இல்லைன்னா என்ன, என் குழந்தைக்காக நான் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நேற்று தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருந்தா. எப்படியோ இப்போது இன்றைக்கி அவ கண்ணில் நீ பட்டிருக்க, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு சாரதாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அத்தை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுக்காக நான் இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சொல்கிறாங்க. சாரதாவுக்கு அழுகழுகியாக வருது. என் காவேரியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருந்தேன்ப்பா. அது மட்டும் இல்லாமல் நீ உயிரோடு இருக்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது, குழந்தை எப்படி இருக்குது அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு மனசெல்லாம் தவிச்சு கடந்து அடித்து தவிச்சுக்குச்சுப்பா. எப்படியோ நீ இறந்து போகலை அப்படின்றது எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. காவேரி இங்கே பாருடி, விஜய் தம்பி உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டார் தெரியுமா, அவர் உன்னை கொண்டாடினார்ரி, உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினார், உனக்காக எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்தாருடி, இப்படி உனக்கு எக்கச்சக்கமான விஷயத்தை இவர் செஞ்சுருக்கிறாரு. உனக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தவே இவர் பார்த்துக்கிட்டாருடி, இவர் ரொம்ப ரொம்ப நல்லவருடி காவேரி, உன் வாழ்க்கை அதாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றது தான் என் எண்ணம், இனிமேல் உன் வாழ்க்கையை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் காவேரி, நீ கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்படி, இந்த தம்பி உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
காவேரி கிட்ட வந்து நம்ம சாரதா சொல்கிறாங்க, நம்ம காவேரி வந்து குழந்தைய வந்து தூக்கி வச்சுக்கிறாங்க. குட்டி காவேரி இருந்துட்டு, நீங்கள் தான் என்னுடைய அம்மாவா? நான் ரொம்ப நாளாகவே அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது, அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் என் அம்மாவை பார்க்குறேன், அம்மா லவ் யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து, அதாவது குட்டி காவேரி வந்து நம்ம காவேரி முகத்தில் கிஸ் பண்ணுறாங்க. நம்ம காவேரிக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தங்கப்பிள்ளை, இனிமேல் நீ என் கூடவே தான் இருக்கணும், அம்மா உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், அது மட்டும் இல்லாமல் நீயும் நானும் 2 பேரும் ஸ்கூலுக்கு ஒன்று தான் போக போகிறோம், நாள் ஃபுல்லாக உன் கூடயே தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், நான் டெய்லியுமே உனக்கு லெசன் எல்லாம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, அப்பாவுமே உங்களை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தார், இப்போது அது நடந்துருச்சுல்ல, அப்பா உங்களுக்கு இப்போது ஹாப்பியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குட்டி காவேரி கேட்குறாங்க. உடனே நம்ம விஜயுமே அழுதுகிட்டே இங்கே நம்ம காவேரியை வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. காவேரி, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, நரக வேதனை அனுபவிச்சேன், நரக மாதிரி இருந்துச்சு காவேரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எப்படி கடந்து போச்சு தெரியுமா, நீயும் நானும் எப்படியெல்லாம் இருந்தோம், ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட என்னை எப்போவுமே நீங்கள் விட்டுற மாட்டீங்களே, எப்போவுமே நீங்கள் என் கூடவே இருப்பீங்கல்லன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், நானும் என்ன நடக்க போகுது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆறுதல் சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் கெட்ட கெட்ட கனவெல்லாம் வந்துச்சு, என் அப்பா வந்து அழுது அழுது என்னை காவேரி காவேரின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காருன்ற மாதிரியெல்லாம் நீ ஒரு நான் கெட்ட கனவு கண்டேன்னு சொன்னேன், ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுன்னு சொன்னேன், ஆனால் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்து 5 வருஷம் உன்னை பிரிஞ்சு நான் இருந்திருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அந்த வழியை என்னால், இனிமே நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை காவேரி, நீ நான் பாப்பான்னு சந்தோஷமாக வாழப்போகிறோம், நம்ம நினச்ச வாழ்க்கையை ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக நம்ம நாட்களை கழிக்கலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கண் கலங்கிக்கிட்டே எங்கள் காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரியுமே கவலைப்படாதீங்க, இனிமேல் நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், உங்களையும் குழந்தையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது, அதே மாதிரி ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, எக்கார்ந்து கொண்டும் என் அம்மாவை என்னால் தனியாக விட்டுட்டு வர முடியாது, நம்ம அம்மாவை எப்போவுமே எங்கே போனாலும் அம்மாவை கூட கூட்டிகிட்டே தான் போகணும், நம்ம இருக்கிற இடத்துல தான் அம்மாவும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ இதெல்லாம் சொல்லணுமா காவேரி, அத்தையை தானே, அத்தையை நான் தானே பார்த்துக்கணும், அதுக்கான பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குது. இதை கேட்ட நம்ம சாரதா, எதுக்கு காவேரி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா உனக்கு நீ யார் இருக்கா, நான் தானே உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை அவ சொல்கிறது கரெக்டு தானே அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அத்தை, தெரிஞ்சுக்கிட்டுமே நீங்கள் இப்படி காவேரி கிட்ட கேட்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதோட அந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.